தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கோவை மாவட்டம் சார்பில் இந்த ஒரு நல்லதொரு நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்து கௌரவப்படுத்தி எங்களை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பி அருண்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி, இந்த மேடை பல தலைவர்களையும் வருங்கால சாதனை இளைஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மேடையாகும். ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட பார்த்தாச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நம்ம வந்து உட்கார்ந்து பிள்ளைங்க கலைக்காம சளைக்காம ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா ஒவ்வொரு பிள்ளைங்க பாடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆடிருப்பாங்க. ஆனா இந்த 5 நிமிஷம் ஆடுறதுக்கு அவங்க எத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. உண்மையிலே அவங்களுடைய பெற்றோர்கள் இவங்களுக்கு இந்த உபகரணங்கள் இந்த நடனம் ஆடுவதற்கு இந்த உபகரணங்களுக்கு எவ்வளவு செலவினம் விட்டுருப்பாங்கிறது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட நல்லபடியாக பரதநாட்டியம் ஆடிய அந்த குழந்தை செல்வங்களுக்கும் அதே நேரத்தில் அவங்களை ஊக்கப்படுத்திய அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒரு நல்ல கரவொலியை நம்ம எடுக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த மேடை என்பது உண்மையிலே பார்த்துச்சுன்னா ஆடுற குழந்தைங்க யாரு புதியதாக அரங்கேற்றம் ஆடுற குழந்தைங்க இல்லை ஏற்கனவே ஆடுறவங்க யாரும் தெரியாது. இருந்தாலும் புதியதாக முதலாக அரங்கேற்றம் உள்ள குழந்தைங்கன்னா உண்மையிலே இந்த நாளைய பொழுது பத்திரிகை கொடுக்கிட்ட ஒரு வாய்ப்பாகத்தான் நாம் கருதுறோம். அதனால இந்த நாளைய பொழுது பத்திரிகைக்கும் அதனுடைய நிறுவனர் அருண்குமாரனுக்கும் உங்கள் சார்பாகவும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாகவும் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கரகோஷம் கொடுத்து அவர் இன்னும் இது போன்ற பல்வேறு குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதுடன் உண்மையிலே அவர் அடிக்கடி குழந்தைகளை பொது நலத்தில் ஈடுபடுறவங்களை வச்சு இதே மாதிரி புரோகிராம் நடத்துறது அவருக்கு வந்து நல்ல கைவந்த கலை பழக்கம். ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பர் பழைய ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு 10-100 குழந்தைகளை வச்சுட்டு ஜூடோ போட்டின்னு சொல்லி வச்சு பயங்கரமா நடத்தி அதுல ஜெயிக்க பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு வழங்கி ஊக்கப்படுத்தி அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு. அதுபோல இந்த அனாதைகள் ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் அப்பப்போ ஏதாவது வந்து உதவி செய்தல் இது போன்ற நல திட்டங்கள் எல்லாம் அவர் தனியாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இப்ப நாங்கெல்லாம் வணிகர் சங்கம் எடுத்தாச்சுன்னா அடிக்கடி ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் கலந்துக்கிறவங்க திடீர்னு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நாங்களா யூஸ் பண்ண மாட்டோம். உங்களை மாதிரி வாடிக்கையாளர் வந்து எங்களை கேட்டா கண்டிப்பா கொடுத்தாங்கன்னா இல்லைன்னா நீங்க ஜாமான் வேற வேலைக்கு போயிருவீங்க. அப்ப அப்படி இருக்கும்போது வந்து அரசாங்கம் வந்து யாரை நெரிக்கும், வாங்குற உங்களே விட்டுருவாங்க, உற்பத்தி பண்ற கம்பெனிக்காரங்க விட்டுருவாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் யாரும் எங்க மேலதான் பயன்படுவாங்க. அப்ப அது போன்ற எடுத்து நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணும் போதுதான் நாளை பொழுது அண்ணா உள்ளாட்சி முரசு பத்திரிகை இருந்தாங்க. இது போன்ற பத்திரிகைகளில் எல்லாம் எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை பிரதிபலிக்க சென்று அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு அருள்குமாரனுடைய இந்த ஊடகம் ஒரு நல்ல வெளிச்சமாக இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். ஒன்றே மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம வந்து சாதாரணமா போயாச்சுன்னா ஒரு கார்ல போறோம் இல்ல ஒரு லாரியில போறோம், நம்மளை சுமக்கிறது அந்த வண்டியா இருந்தா கூட அந்த வண்டியை சுமக்கிறது இந்த பூமாதேவி தான். ஆனால் தன்னையும் சுமந்து கொண்டு தன்னோடு இருக்கின்ற பயணியை சுமந்து கொண்டு ஆகாயத்தில் போனா அது வந்து ஆகாய விமானம் ஒண்ணுதான். அது போலதான் தன்மையை சுமந்து கொண்டு தன்னுடைய பாடங்களை சுமந்து கொண்டு நம்மளை போன்ற வாய்ப்புகளை உருவாக்க ஒரு காரணமா இருக்கின்ற இந்த நாளைய பொழுது பத்திரிகை இன்னும் மென்மேலும் இது வந்து ஓராண்டு முடிந்து 2வது நாள் இன்னும் பல ஆண்டுகளை கடந்து இது ஒரு தினத்தந்தி, தினமலர், தினகரன் போன்ற உபதேசத்தில் உள்ள பத்திரிகை போல என எல்லாருமே ஒரு காலத்துல வந்து பத்திரிகை சாம்ராஜ்யத்துல பெரிய அளவுல தெருத்துருவா பத்திரிகை விட்டு சும்மா எழுதி ஏதோ ஒரு விஷயம் பயங்கரமாக சூடு பிடிக்கும் போதுதான் அந்த பத்திரிகையை இப்படி ஒரு பத்திரிகை உற்று பார்ப்பார்கள். அது போன்ற ஒரு கால சூழ்நிலை, நல்ல சூழ்நிலை,
இந்த பத்திரிகை கிளைக்கு வர வேண்டும், இந்த நாளை பொழுது பத்திரிகைக்கு வர வேண்டும், தம்பி அருண்குமாருக்கு வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரவை சார்பில் தம்பி அருண்குமார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறோம். Sir. Sir. Sir, please. Thanks. செல்வன், தொகுதி பார்வையாளர், மொடக்குறிச்சி சட்டமன்றம், ஈரோடு. அவர்கள் இப்பொழுது சாய் நிவர்த்திக்கு நாட்டிய ஸ்மிருதி தலைப்பினை அளிக்கப் போகிறார். L. Sai Nivriti, a multi-record holder and passionate dancer, has performed internationally and earned recognition in both art and academics. Featured in leading media and honored by the Nilgiris district collector, she continues to inspire through her dedication. The Natya Smriti title celebrates her exceptional talent, discipline and love for dance. As such, Ready, Ma? Hello, இங்க பாரு. பிறந்த சிறந்த மொழியே சிறந்தே பிறந்த என் அன்னை தமிழ் மொழிக்கும் அரசியல் பிழைத்தோருக்கு அறக்கூன்றாகும் என்கிற ஆகச் சிறந்த அரசியலை கற்பித்த என் தந்தை பழனி பாபா அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அத்துணை என் தொகுல்கொடி உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம். இந்த நிகழ்வு நாளைய பொழுது, நேற்றைய பொழுது நம்மளால சரி செய்ய முடியாது, நாளைய பொழுது ஒரு சரித்திரத்தில் உருவாகலாம். அப்பேற்பட்ட தினசரி நாளிதழ் உலக தமிழர்களின் உள்ளமெல்லாம் பரவியிருக்கும் இந்த நாளைய பொழுது விருது அத்துணை தமிழர்களுக்கும் இங்க இருக்கிற வந்திருக்கிற எல்லாருக்கும் கௌரவமா நம்மளுடைய விருது கொடுக்குறோம் அப்படின்ற நெஞ்சத்துல மனமார்ந்த வாழ்த்துக்களும் இந்த நாளிதழுக்கு நான் தெரிவித்துக் கொள்வேன். இங்க வந்து சொன்னாங்க சிறந்த பேச்சாளர்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருது கொடுக்குறோம், நீங்க வாங்க சகோதரி அப்படின்னாங்க. சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் யாருன்னு ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். பழனி பாபா அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பழனி பாபா யாருன்னு தெரியலாட்டி கொஞ்சம் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. உலக வரலாற்றிலேயே 13 மணி நேரம் மேலே பேச்சு பேசி ஆங்கிலத்துல பேசி சிறப்பு வாய்ந்தவர் தான் எங்க அக்கா பழனி பாபா. அவருடைய சிஷ்ய பிள்ளையா இந்த இடத்துல பழனி பாபா மாணவியா உங்களுக்கும் வந்து நான் இந்த இடத்துல பேசுறதுக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த நாளைய பொழுது நாடுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த இடத்துல இந்த வருடம் மட்டும் இல்ல, வருடா வருடமும் இந்த நாளிதழ் அத்துணை நெஞ்சங்களுக்கும் தமிழ் மக்களுடைய உள்ளங்களிலும் போய் சேரணும். மூல முழுக்க அத்துணை தமிழர்களுக்கும் இந்த நாளிதழ் போய் சேரணும். அது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அண்ணன்மார்களுக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய தொப்புள் கொள்வர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி, மிக்க நன்றி. வருகை வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் நாளைய பொழுது பத்திரிகையின் ஆசிரியர் திரு அருண்குமார் அவர்களுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து வணிகர் சங்கத்தில் இருக்கோம். நானும் ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் என்று இங்கே சொல்வதில் பெருமை அடைகின்றேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு 10 வருட காலமாக
விளம்பர பிரிவில் வேலை செஞ்சேன். அதனால பார்த்தீங்கன்னா செய்தி ஆசிரியருக்கும் எங்களுக்கும் ஒரு நட்புறவு எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். அதாவது பத்திரிகை துறையை பொறுத்த வரைக்கும் செய்தி வந்து உயிர்னு சொன்னா விளம்பரம் வந்து உடல் உயிர் கலந்தாதான் ஒரு உருவம் வரும். அந்த அடிப்படையில் தான் விளம்பரம் இல்லாம எந்த ஒரு பத்திரிகையும் நடத்த முடியாது. அதனால இந்த வருகை தந்திருக்கின்ற அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், தொழில் அதிபர்கள் போன்றவர்கள் நாளைய பொழுது பத்திரிகைக்கு உங்களுடைய விளம்பரங்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நான் வந்து தினசரி பத்திரிகையில வேலை செய்யும் போது நைட்டு 3 மணி 4 மணி ஆகும் பேப்பர் பிரிண்டாய் வெளியில் வர்றதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 3வது மாடியில அலுவலகம் இருக்கும், கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல பிரிண்டிங் நடந்துட்டு இருக்கும். அப்போ 3 மணிக்கு மேல இருந்து ஓடி வந்து கீழே பேப்பர் பிரிண்டர் வந்து பார்ப்போம். ஏன்னா அச்சு பிழை வந்துடக்கூடாது, விளம்பரங்கள்ல கலர் மாறிடக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டா அவங்க விளம்பரதாரர் ஈஸியா சொல்லிடுவாங்க, நாங்க வந்து பணம் தர முடியாது, இதுல வந்து விளம்பர பிழை இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால நீ நாளை பொழுது பத்திரிகைக்கு நீங்க அதிகமான விளம்பரங்களை கொடுத்து அவரோட பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் பத்திரிகை நடத்த முடியும். என்னோட 10 வருஷம் அனுபவம் இருக்கிறதால இதை நான் சொல்றேன். மேலும் வணிகர் சங்க சார்ந்த உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, தயவு செய்து கார்பரேட்டுகள், அதாவது இந்த மாலு, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் போயிட்டு நீங்க பொருட்களை வாங்குறத தவிர்ங்கள். சின்ன சின்ன கடைகள், அதாவது உங்களுக்காக ஒரு ஜீவன் உங்க கடையோட உங்க தெருக்களின் ஓரங்கள்ல கடை வச்சுக்கிட்டு அண்ணாச்சி அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் கடை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு நாள் என்கிட்ட பணம் இல்லை, ஏன்னா கடனா கொஞ்சம் பொருள் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அண்ணாச்சி கடையில போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுங்க, நீங்க காசு கொடுங்க, நான் பொருள் தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் நம்ம தமிழக மக்கள் கையில தான் இருக்குது. அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு எங்களை மாதிரி வணிகர்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு, இப்போ உள்ள சூழ்நிலைலாம் வணிகம் ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, பத்திரிகை துறையும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை வந்து காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை. நம்ம வந்து இப்ப என்ன பண்றோம்னா, ஆடம்பரங்கிற வாழ்க்கைக்குள்ள போய் தேவையில்லாத மால்களில் போய் பீஸா, பர்கர் போன்ற நம்ம பண்பாடு கலாச்சாரம் இல்லாத உணவு வகைகளை சாப்பிட்டு நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வரோம். இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுசு தான் ஆயுள் கம்மியாகும். முன்னோர்கள் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்னா இப்போ உள்ளவங்க 60 வயசு வரைக்கும் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. 40 வயசு வந்தாலே எல்லாருக்கும் உடல் வந்து நோயால பாதிக்கப்பட்டு சுகரு பிரஷருன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில போய் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இனிமேல் வந்துட்டு வணிகர்களுக்கு இந்த சின்ன சின்ன மளிகை கடை வச்சிருக்கவங்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கொடுங்க, பொக்கே கொடுங்க. சார் இன்ட்ரோல் பண்ணணும் சார். தன்னை அர்ப்பணித்தவர் தன்னலமற்ற மாமனிதர் திரு நா. கார்த்திக், எக்ஸ்-எம்எல்ஏ, மாநில தீர்மான குழு செயலாளர் அவர்களை நம்மிடையே ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு வருக வருக என வரவேற்கிறோம். நாளைய பொழுதினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கௌரவ விருதுகள் வழங்கக்கூடிய இந்த இனிய விழாவிற்கு மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் டி. அருண்குமார் உள்ளிட்ட நாளைய பொழுது இதனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன்.
இந்த இதழனுடைய 2வது ஆண்டு விழா இன்றைக்கு மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்கக்கூடிய கிராமிய விழாக்கள் உள்ளிட்ட பல்வேறு விழாக்களை நடத்தி கோலாகலமாக நடைபெறுகின்ற இந்த இனிய விழாவினை மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாளைய பொழுது இதழின் ஆசிரியர், நிர்வாக இயக்குனர், நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இதழ் தொடங்கி 2வது ஆண்டாக இந்த ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இதழ் இன்னும் பல்வேறு வளர்ச்சிகளை பெற்று நம்முடைய தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் அந்த இதழை பெற்று படித்து பல்வேறு செய்திகளை அவர்கள் பெறுகின்ற வகையில் இன்னும் பல்வேறு வளர்ச்சிகளை பெற வேண்டும் என்று என் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நடனமாடிய நமது மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்குவார். முதலாவதாக தனியா, ஜே ஹர்ஷிதா சார், முதலாவதாக தனியா KM, ஜே ஹர்ஷிதா சார், அம்மா ரெடி அம்மா இங்க பாருமா ஜே ஹர்ஷிதா சார், அம்மா இங்க பாருங்க அம்மா. அடுத்ததாக பிரார்த்தனா பிரபு, அடுத்ததாக லிதுனியா, அடுத்ததாக ரிதன்யா, அம்மா இங்க பாருங்க அம்மா இங்க பாருங்க. பார்வையாளர்கள் கரகோஷங்களை எழுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ரிதன்யா, அடுத்ததாக சாத்விகா PU, அம்மா இங்க பாருங்க. அடுத்ததாக ஸ்ரீதுலா G, அடுத்ததாக தீஷா தன்ராஜ், இங்க பாருங்க பாப்பா பாப்பா இங்க பாருங்க. அடுத்ததாக சுவாசிகா, அம்மா இங்க பாருங்க. மற்றும் தியாஸ்ரீ. அம்மா இங்க பாருங்க பாப்பா. சாமி இங்க பாருங்க குட்டிமா. அம்மா இங்க பாருமா பாப்பா. நமது தமிழகம் மற்றும் புதுச்சேரி நாளைய பொழுது பத்திரிகையின் ஆசிரியர் நா. கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்.
வைடா யாருப்பா ஏற்படும் இடங்களில் இரவும் பகலும் பாராமல் மக்களுக்கு சேவை செய்பவர் வால்பாறை நகர செயலாளர் திரு குட்டி என்கிற சுதாகர் அவர்களை நம்மிடையே ஓரிரு வார்த்தைகள் பேச வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் தாமதத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன். உங்களை பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல. நானும் சின்ன பையனாகணும்னு ஆசையாக இருக்குது. மிக அழகாக எளிமையாக நேர்த்தியாக நடனமாடிய குழந்தைகளுக்கு எனது முதல் வணக்கம். நாளைய பொழுது தினசரி பத்திரிகை உண்மையிலே ஒரு பாடுபட்டு கஷ்டப்பட்டு அன்பு சகோதரர் அருண் அவர்களை கடந்த 3 ஆண்டு காலமாக எனக்கு நன்கு பழக்கம். கடந்த 1ஆம் ஆண்டு சென்னையில் விழா நடந்து நினைக்கிறேன். பத்திரிகை அழைப்படுத்தார்கள். நானும் நேரில் சென்றேன். அவர்கள் உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு உயர்வு தேடி கொடுத்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம். பத்திரிகை தொழில் என்பது மிக சாதாரண தொழில் அல்ல. தூங்கவே முடியாது, நிறைய எதிர்ப்புகள் வரும். அதையெல்லாம் சமாளித்து ஒரு நேர்மையான பத்திரிகை நிறுவனத்தை நடத்தி வரும் அன்பு சகோதரர்களுக்கும் அவருடன் பணிபுரியும் அனைத்து சகோதரர்கள் அனைவருக்கும் எடிட்டர் ரிப்போர்ட்டர்ஸ் அனைவர்களுக்கும் வால்பாறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இனமான தானை தலைவர் 8 கோடி மக்களின் எழுச்சி நாயகன் தமிழகத்தை நல்லபடியாக வழிநடத்தி 2026 தமிழகத்தை வெளிநோக்கும் சக்தியாக மாற்றிக் கொடுக்கும் தமிழக தலைவர் அவர்களின் சார்பாகவும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்பொழுது நமது நாளைய பொழுதின் ஆசிரியர் அருண்குமார் அவர்கள் வால்பாறை நகர செயலாளர் திரு குட்டி என்கிற சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார். நமது வால்பாறை நகர செயலாளர்கள் குட்டி என்கிற சுதாகர் அவர்கள் நமது நடனப்பள்ளி மாணவியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்குவார். முதலாவதாக டி மித்ரா தேஜ், எம் ஆராத்யா, வாங்க பாருமா, ராகவார்கவி என்எஸ், கிரியாஸ்ரீ டி, பாலாஸ்ரீ டி. வாங்க பாருமா. இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாளைய பொழுது 2ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கௌரவ விருது வழங்கும் விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நாளைய பொழுது ஆசிரியர் அன்புக்குரிய சகோதரர் அருண்குமார் அவர்கள் மற்றும் அவருடன் உறுதுணையாக இருக்கும் ஆலிஸ் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எங்களது வால்பாறை நகரத்தின் செயலாளர் குட்டி என்கிற சுதாகர் அண்ணன் அவர்களுக்கும் மாநில தொழிலாளர் அணி துணை செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் தூத்துக்குடி மீனவரணி தலைவர் அண்ணன் டேனியல் ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் இங்கே கலை நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கும் குழந்தை செல்வங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்று பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நமது அருண் அவர்கள் பாக்கெட் தமிழ் நியூஸ் என்ற யூடியூப் சேனலை ஆரம்பித்து படிப்படியாக அவரோட உழைப்பின் மூலம் முன்னேறி
இன்று நாளைய பொழுது அந்த பத்திரிகையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இந்த நாளைய பொழுது பத்திரிகையை பொறுத்தவரை பார்த்தீர்களானால் செய்திகள் அத்தனையும் துல்லியமாகவும் தூய்மையாகவும் உள்ளது என்பதை இந்த 6 மாத காலங்களில் நான் அதை பின்பற்றி வருகிறேன். செய்தித்தாளை தினசரி படித்து வருகிறேன். மிகவும் அற்புதமான செய்திகளை, மக்களுக்கு தேவையான செய்திகளை பதிவிட்டு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளைய பொழுது பத்திரிகை மேலும் மென்மேலும் வளர்ச்சியடைந்து இதில் பல்வேறு ஊழியர்கள் பயன்பெற வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பு வழங்கிய நாளைய பொழுது குழுவினருக்கு நன்றி தெரிவித்து விரைவில் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதியத்தினுடைய உற்சாகமான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தினம் காலையிலிருந்து சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாளைய பொழுது பாக்கெட் தமிழ் யூத் மற்றும் விருதுகள் வழங்கும் விழா, கௌரவ விருது வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய சூழலிலே மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மாணவ செல்வங்கள் தங்களுடைய நாட்டிய நிகழ்ச்சிகளை, கலை நிகழ்ச்சிகளை மிகவும் சிறப்பாக செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை உலகம் என்பது ஒரு சாதாரண பணி அல்ல. எண்ணற்ற அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பத்திரிகை துறையானது எண்ணற்ற சவால்களை சந்தித்தும் நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த நாளைய ஒரு பத்திரிகை நீண்ட காலம் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே சிறப்பாக செயலாற்ற வேண்டும், பணியாற்ற வேண்டும். அந்த பணியை சிறும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்ற எனது அறிவிய நண்பர் மரியாதைக்குரிய அருள்குமார் அவர்களை இந்த நேரத்திலே மனதார பாராட்டுகின்றேன். இதற்கு முன்னாடி பேசி செய்திருக்கின்ற அருமை சகோதரர் அருமையண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களே, வால்பாறையிலிருந்து வந்து பேசி அமர்ந்திருக்கின்ற குட்டி என்கிற சுதாகர் அவர்களே, முடக்கஞ்சி சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் அவர்களே, இன்னும் பின்னாடி வந்து வாழ்த்துறை வழங்கவும் பரிசுகளும் வழங்கி இருக்கின்ற அருமை மாவட்ட கழக செயலாளர் வந்து அனைவரையும் வருகிற வரவேற்று ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். எனக்கு முன்னாடி பேசியிருந்த அருமை நண்பர் இந்த சிறு வியாபாரியுடைய நலனை பாதுகாக்க வேண்டும், ரொம்ப வறுமையில் இருக்கின்ற அந்த வியாபாரிகளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த பத்திரிகையெல்லாம் ஊக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அதே போலாக இன்றைக்கும் என்றைக்கும் வாழ்க்கை தரத்தோடு போராடி கொண்டிருக்கின்ற அந்த விவசாயிகளின் நலனை நாங்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் எவ்வளவோ தொழிற்சி அடைந்திருக்கின்றார், எண்ணற்ற மாற்றங்கள் அடைந்திருக்கின்றார். ஆனால் 60-70% மக்கள் இன்னும் விவசாயத்தை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை தரம் என்பது இன்றைக்கு வாழ்வாதாரம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமை நண்பர் சேலத்திலிருந்து வருகிற நிறுவனை ரகுராம் அண்ணன் அவர்களை சந்தித்து பேசியவர் சொன்னார்கள், அங்கெல்லாம் மெயினாக விவசாயம் தான் மெயினாக இருக்கின்றது. தமிழர்களுக்கும் விவசாயம் தான் அதிக அளவில் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அரசு பல்வேறு திட்டங்களை செய்திருந்தாலும் கூட போதுமானதாக இல்லை என்பதுதான் கண்கூடாக உண்மை. என்ன விலை சொல்கிறார்களோ அந்த விலைக்கு வாங்கி உற்பத்தி செலவை செய்துவிட்டு என்ன விலைக்கு கேட்கிறார்களோ
அந்த விலையை கொடுக்கக்கூடிய நிலைதான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மேலாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இயற்கை சூழ்ந்த ஒரு அற்புதமான பகுதி. வெள்ளியங்கிரி மலையில் பல்வேறு பகுதிகளிலே கடுமையான மழை மீது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நொய்யல் வழியாக இன்றைக்கு முழுமையாக பயன்படுத்தப்படாமல் கடலில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு பரிதாப நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருகில் இருக்கின்ற கர்நாடகாவிலே அணை கட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம், வேண்டாம் என்று கருத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இந்த நொய்யல் ஆற்றை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய சூழல் வர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். அதற்கு இந்த பத்திரிகை துறை நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அந்த செய்திகள் எல்லாம் ஒளிபரப்பி அரசுடைய கவனத்தை ஈர்த்து சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் எல்லாம் பத்திரிகைகள் எல்லாம் முனைப்பு காட்ட வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக வால்பாறை சுற்றுப்பகுதியிலே சோலையாறு, பரம்பிக்குளம் ஆறு எண்ணற்ற அணைகள் இருக்கின்றது. இந்த அணைகள் எல்லாம் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியிலே கட்டப்பட்டது. காண்டூர் கால்வாய் என்பது ஒரு 45 கிலோமீட்டர் போகிற பொழுது 15 கிலோமீட்டர் குகைகளுக்கிடையே ஒரு தோண்டி உடைந்து அந்த பகுதியிலே தண்ணி கொண்டு போய் திருமூர்த்தி மலையை கொண்டு போய் இன்றைக்கு 4 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு போட்ட திட்டங்கள் இன்னைக்கு அப்படியே இருக்கின்றது. அந்த திட்டங்கள் எல்லாம் ஆணைமலை எல்லாம் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் எல்லாம் பயன்படுத்தி விவசாயத்தை செழிப்படையக்கூடிய வகையிலே நம்ம எல்லாம் இயற்கை வளத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய சூழல் வர வேண்டும். அதற்கு இந்த பத்திரிகை துறை கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வனவிலங்குகளால் இன்றைக்கு விவசாயம் மிகப்பெரிய அளவு பாதிப்பு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதற்கும் இந்த பத்திரிகை துறை முழுமையாக உதவ வேண்டும் என்ற கருத்தை கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த மாதம் நானும் கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய என்ற தளபதி முருகேசன் அவர்களும் இந்த காட்டுப்பன்றி பிரச்சனையால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதுக்கு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது வாருங்கள் என்று என்னையும் அழைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்தார்கள். விளைவு என்றால் அந்த கோலவாடி சுற்றுவட்டார பகுதியிலே கடந்த ஒரு மாதமாக வனவிலங்கு அதிகாரிகள் வந்து இன்றைக்கு சுற்றி எப்படியெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று தீவிர முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு பாருங்க. நம்முடைய மாவட்ட தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வருகிற தளபதி முருகேசன் அவர்கள் வனத்துறை மந்திரி ராஜ கண்ணப்பன் அவர்களை சந்தித்து இந்த வன விலங்குகளால் ஏற்படுகின்ற காட்டுப்பன்றியை சுட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனு வைத்திருக்கின்றார்கள். ஆக அங்கு ஒழித்த குரல் இன்றைக்கு மாவட்ட கழகத்தை சந்தித்த நிகழ்வு மாறி அந்த பத்திரிகையெல்லாம் செய்திவிட்ட வெளியிட்டதன் விளைவாக இன்றைக்கு மாநில அந்த வனத்துறை மந்திரி மரியாதைக்கு ராஜ கண்ணப்பன் அவரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த சின்ன செய்தியானது பல்வேறு வழிகளிலே இன்றைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தாக்கத்தை ஏற்படுத்திய பெருமை இந்த பத்திரிகை உலகத்தை செய்தால் இந்த நாளைய செய்தி என்ற பத்திரிகை அன்றைய செய்தியில் போட்டதை இந்த செய்தி இன்னைக்கு போட்டு இருக்கிறது. என்னுடைய பணிகள் தொடர வேண்டும், மிக சிறப்பானவர்களை அடைய வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கம். எங்கள் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்களை வணங்கி, பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்கி, எங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் அளித்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கியும், தமிழகத்தை ஒரு மாபெரும் சக்தியாக பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தளபதியார் அவர்களை வணங்கியும், சென்னவர் அவர்களை வணங்கியும், அமைச்சர் பெருமக்களை அனைவரையும் வணங்கியும், இங்கே குழுவியிருக்கக்கூடிய மாமன்ற அனைத்து கழக உடன்பிறப்புகளை வணங்கியும், நாளைய பொழுது பத்திரிகையின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான வேளையில் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி இங்கே மிக சிறப்பாக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கியும், அனைவரையும் வருக வருகவென வரவேற்றும்
கோவை மின்கழக தோமுசா டி கிருஷ்ணன் ஆகிய நான் எனது சிறிய உரையை நிகழ்த்தலாம் என அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மிக சிறப்பாக பரதக்கலை அருமையாக நடைபெற்றது. சிறார்களின் இந்த அருமையான நடனம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த கலைகளை எல்லாம் எடுத்து நடத்துவதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னார். அதில் இன்றைய நாளில் நாளைய பொழுது பத்திரிகை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தை நமக்கெல்லாம் அர்ப்பணித்துள்ளது. இந்த கலை மேன்மேலும் வளர வேண்டும், இதற்கு ஊக்கமும் ஆக்கமும் அனைவரும் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கழக அரசினுடைய பொற்கால ஆட்சியின் செயல்பாடுகளை பத்திரிகைத்துறை நண்பர்கள் மிகவும் அருமையாக வெளிப்படுத்தி கழக அரசுக்கு உறுதுணையாக செயலாற்றுகிறார்கள். நாளைய பொழுது பத்திரிகையினுடைய ஆசிரியர் அன்பு சகோதரர் அருண் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று அன்பு சகோதரி ஏடேஸ் அவர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களது பத்திரிகை தொழில் மேன்மேலும் வளர வேண்டும், உலகமெங்கும் பிரதிபலிக்க வேண்டும், ஆங்காங்கே தங்களது முத்திரையை பதிக்க வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய எனது அருமை அண்ணன் அன்பு சகோதரர் சோமுசா அவருடைய இளைஞரணி துணை செயலாளர் அருமை அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு எனது நெஞ்சம் கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமது கழக அரசு எடுத்துள்ள முடிவுகள், அறிவிப்புகள் எல்லாம் இந்த நாட்டினுடைய மண் மானம் மொழி காக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான வேளையில் நாமெல்லாம் அதற்கு உறுதுணையாக செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய பொழுது பத்திரிகை எவ்வாறு நமக்காக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியதோ அதே போன்று நாமும் நாளைய கழக அரசு தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். அதற்காக வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, அதற்காக உழைப்போம் 234 என்கின்ற ஒற்றை சிந்தனையோடு அனைவரிடமும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வேளையில் தமிழக மின்கழக தோமுசாவிலிருந்து ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய எனக்கு இந்த சிறப்பு செய்வதற்கு நாளைய பொழுது பத்திரிகை நண்பர்கள் எனக்கு வாய்ப்பினை வழங்கியதற்கும் இந்த விருது வழங்கும் விழாவில் என்னை தேர்வு செய்ததற்கும் நன்றி பாராட்டி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கியதற்காக மீண்டும் மீண்டும் நன்றியை வழங்கி எனது சிறிய உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சபையோர் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நாளைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் பத்திரிகையை வெற்றிகரமாக 2ஆம் ஆண்டிலே நடத்தி வரும் அருமை சகோதரர் திரு அருண்குமார் அவர்களுக்கு முதல் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிக அளவிலே அனைவரையும் அழைத்து சிறப்பான இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி குழந்தைகளின் பரதநாட்டியம், நம்முடைய பாரம்பரியம் நடனத்தையும் நடத்தி கொண்டிருக்கும் அவருக்கும் அவருடைய பத்திரிகை குழுவை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பத்திரிகை என்பது மக்களுக்கும் அரசுக்கும் சமூகத்திற்கும் இடையேயான ஒரு பாலம். எந்த இடத்திலே உலகெங்கிலும் நடக்கக்கூடிய செய்திகளை நம்முடைய வீடுகளுக்கு கையில் இருக்கும் அலைபேசிகள் மூலமாகவும் பிரிண்ட் மீடியா மூலமாக கொண்டு சேர்த்து
அனைத்து நல்ல விஷயங்களையும் மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். நாட்டில் நடக்கக்கூடிய தேவையற்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் போன்ற பல விஷயங்கள் நமக்கு இந்த பத்திரிகை மூலமாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஊடகம் என்பது நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே ஊடுருவி நம்முடைய உள்ளத்தின் கண்ணாடியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த 2ஆம் ஆண்டிலே வெற்றிகரமாக துவங்கியிருக்கும் நாளைய பொழுது மேலும் பல ஆண்டுகளை வெள்ளி விழா, பொன்விழா, வைர விழா போன்ற ஆண்டுகளை காண வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் அவரோடு சேர்ந்து இத்தனை ஒத்துழைப்பையும் நல்கி கொண்டிருக்கும் அனைத்து நல்லிதயங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக ஒரு பத்திரிகை நடத்துவது என்பது இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு சிரமம் என்பது நமக்கு தெரியும். நம்மளோட சொந்த விஷயங்களுக்காக ஒரு பத்திரிகை அடிக்கணும், ஒரு 100 பேருக்கு அடிக்கணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும்னாலே அது முடியாத நிலைமை. அப்படி இருக்கும்போது இத்தனை மாவட்டங்கள், இத்தனை இடங்கள்ல அந்த நேரத்துக்கு அதை பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் அந்த டயத்துக்கு கிடைக்கணும். ஏன்னா இன்னைக்கு தொலைக்காட்சி ஊடகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க நிலைமையில பிரிண்ட் மீடியாங்கிறது இன்னைக்கு இல்லை. கிட்டத்தட்ட பெரிய பேப்பர்களே திணறி கொண்டு இருக்கிற நிலைமையில ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அதை 2வது ஆண்டில் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் அருண்குமாருக்கும் அவருடைய குழுவினருக்கும் மீண்டும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்மளால முடிஞ்ச விளம்பரங்கள், செய்திகள், மேலும் அந்த பத்திரிகை வந்து அனைத்து இடங்களுக்கும் கிடைப்பதற்குள்ள ஏற்பாடுகளை நம்மால் முடிந்த ஒத்துழைப்பை அவர்களுக்கு நல்கினால் அது வியாபாரத்தில் அவர்கள் மேலும் மேலும் வளர்ந்தால்தான் அந்த பத்திரிகைகள் தொடர்ந்து நடத்த முடியும். எனவே அது போன்ற உதவிகளை, சிறு சிறு உதவிகளை நாம் அனைவரும் நட்பு ரீதியில் செய்தோம் என்றாலே நிச்சயமாக இந்த பத்திரிகை உலகம் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கும். ஏன்னா பிரிண்ட் மீடியாங்கிறது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சில பேப்பர்களை தவிர வர முடியல. அப்படிப்பட்ட இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்களை சிந்தித்து உடனுக்குடன் செய்திகளை, இப்போ நாங்கள்லாம் நிறைய செய்திகள் கொடுத்துருக்கோம். என்னுடைய ஒரு அரசியல் வாழ்வில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் தமிழ் முன்னாடி இப்போ 2 ஆண்டுகளாக இந்த நம்ம நாளைய பொழுது அதிக அளவிலே எனக்கு வந்து ஒரு விளம்பரத்தை தேடி தந்தது, என்னை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது திரு அருண்குமாரும் நாளைய பொழுது தான். இதை நிச்சயமாக நான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு என்னை வந்து கட்சியில் சார்ந்து இல்லாமல் அனைவருக்கும் என்னை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டினையும் நிச்சயமா செஞ்சிருக்காரு. இதுக்காக ஒரு ரூபா கூட வாங்கினது கிடையாது. அது அதோட ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் மயிலாடுதுறையிலிருந்து இன்னைக்கு அவர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் காலதாமதம் ஆகி போச்சு. நிச்சயமாக சொல்கிறேன், அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும், இந்த பத்திரிகை மேலும் செழித்தோங்க வேண்டும். நம் அனைவரின் ஒத்துழைப்போடும் இறைவன் அருளாசியோடும் நிச்சயமாக அவருடைய பத்திரிகை பல நூற்றாண்டுகளை கடந்து இருக்கும் என்று வாழ்த்து தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாலக்காட்டிலிருந்து நாளைய பொழுது 2வது தொகுப்புகளுக்கு என்னை அழைத்ததற்கும் நாளை பொழுது ஆசிரியர் அருண்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். அதிகமாக பேசுவதற்கு நான் தொடர்ந்து வாழ்ந்தது தமிழ்தான் தமிழான ஒரு மலையாளம் தான் நாளை பொழுது ஆசிரியர் அவருக்கு நன்றி. அவர் 2வது முறைக்கு சிறப்பாக கொண்டாடுவது என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. அவருடைய பத்திரிகையானது திரு ராமசுப்பையர் அவர்கள் அன்பான செய்வார்
ஆதித்யநாத் அவர்கள் நம் பெருமதிப்பிற்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களின் பத்திரிகை தொழிற்பாளர் நன்றாக வளர்ந்து நாடுகளையும் ஒரு மனமுமாக வளர என்னுடைய ஆழ்ந்த வாழ்க்கையை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் எவ்வளோ கட்டாங்க 15 வீக் ஆயிரம்னா கண்டிப்பாக. அனைவருக்கும் வணக்கம். நாளைய பொழுது பத்திரிகை 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் அருண்ஜி அவர்களுக்கு அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஃபங்க்ஷனில் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்து அவங்களையும் கௌரவிக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். சும்மா நடிக்கிறவங்களை கூப்பிட்டு டான்ஸ் ஆட விட்டு அது மாதிரி இல்லாமல் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நாளைய பொழுது பத்திரிகை அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ கொஞ்சம் சைலண்டாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஹலோ, இங்கே சீஃப் கெஸ்ட்னு பேச போட்டு நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அன்னன்னைக்கு வர செய்திகளை உடனுக்குடன், அது நல்லதாக இருந்தாலும் சரி, அது கெட்டதாக இருந்தாலும் சரி, உடனுக்குடன் தைரியமாக நாளைய பொழுது பத்திரிகையில் வருது. இது எங்களோட அமைப்பு சார்பில் நடக்கிற அனைத்து ஃபங்க்ஷனும் இந்த பத்திரிகையில் வருது. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல விஷயங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது, ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது, ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறது, அப்படி நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அனுப்புகிற தான் அனுப்புவோம். நம்ம உடனே அடுத்த 10வது நிமிஷம் நாளைய போகுது நியூஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ தான் என்னோட அதுக்குள்ள எப்படி கட் அவுட் வச்சேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களோட டீம் வந்து டக்கு டக்குன்னு ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளைய பொழுது பத்திரிகை மென்மேலும் வளர இறைவனிடம் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய். அடுத்ததாக நிஷிகா. அடுத்ததாக தீபிகா. சார் ப்ளீஸ் சார் சார் அடுத்ததாக கீர்த்தனா. வாங்க பாருமா. அடுத்தது கோபிகா. அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் அவரை கௌரவிப்பதற்காக நமது நாளைய பொழுது ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவரை கௌரவிப்பார்.
அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் முருகா வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். நான் திருநெல்வேலூர் போற்றும் பாரத மாதாவின் பொற்பாதங்கள் தொட்டு நாளைய பொழுது நாளிதழ் அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் ஒரு சரியான நாளிதழாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் டெல்டா பகுதியில் பார்த்தா ஏன்னா திமுக பத்திரிகை மாதிரி இருக்கு, டெய்லி இந்த பைப்பு நியூஸாக வந்துட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் கூட சொன்னோம், அது வந்து திமுக பத்திரிகை கிடையாதுங்க, ஒரு நல்ல நியூஸாக உடனுக்குடன் போடுறாங்க அதுதான் அப்படின்னு சொல்லி எங்கள் லோக்கலில் இந்த சப்போர்ட்டை எம்எல்ஏ கூட என்ன கேட்டார். என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்து நம்மளுக்கு டெய்லி எங்கள் நியூஸு எங்கள் பத்திரிகை மாதிரி இருக்குது, அதில் தான் உங்கள் நியூஸ் வந்துட்டு இருக்கு. நாங்கள் பயணிக்கிறது பார்த்தீங்கன்னா பொது உடைமைக்காக பயணிக்கிறோம். அப்படின்னா கோயில் நிலங்களை மீட்டு கொடுக்குறது, கோயில் நிலங்களை மீட்டு கொடுக்குறோம் யாருக்கு கொடுக்குறோம்? இப்போ இருக்கிற எச்ஆர்சி தான் கொடுக்குறோம், அதுக்காக தான் பாடு கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் உடனுக்குன்னு அண்ணன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் பணி சிறக்க வாழ்த்துக்கள். எனக்கு வந்து அனைவருக்கும் நன்றி. இந்த சிறப்பு வாய்ந்த நாளைய பொழுது பத்திரிகை 2ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கௌரவ விருது வழங்கும் விழா நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து சிறப்பு வகையில் நடத்தி கொண்டிருக்கும் நாளைய பொழுது பத்திரிகை ஆசிரியர் சகோதரர் அருண் அவர்களே மற்றும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் அவருடைய பத்திரிகை துறை நண்பர்களே, ஆலிஸ் அவர்களே, அந்தோனி அவர்களே, வேடியன் அவர்களே, நண்பர் நான் தமிழ்ச்செல்வன் அவர்களே, வால்பாறை குட்டி சுதாகர் அவர்களே மற்றும் கிருஷ்ணகாந்த் அவர்களே, மணியன் அவர்களே, பழனி அவர்களே, பரத ஆசிரியர் ஜோதி ஹரிகரன் அவர்களே, பாரத் அவர்களே, ராமநாதன் அவர்களே, சிவசேனா ஆனந்த் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற ஏனைய தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மிக குறுகிய காலத்தில் நாளை பொழுது பத்திரிகையானது நமது அரசாகது மற்ற பொதுத்துறையாகது அரசின் சார்பான அனைத்து நேரத்திலும் சிறப்பாக எடுத்து கூறி குறைகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டி இந்த ஒரு வருட காலத்தை சிறப்பாக நிறைவு செய்துள்ளார்கள். மற்றும் முன்னணி பத்திரிகை துறைக்கு ஈடாக இவர்களும் எந்த ஒரு செய்தியானாலும் விரைவாக அப்டேட் செய்து, அதாவது வந்து முன்னணி பத்திரிகையில் வர செய்தி அதற்கு முன்னாடியே இவங்க பத்திரிகையிலேயே இவங்க யூடியூப் சேனல் வந்தது. அந்த அளவுக்கு திறமையாகவும் வேகமாகவும் பணியாற்றுறாங்க. இவர்களோட திறமைக்கு இவர்களுடைய பத்திரிகை துறை மிகுந்த நன்மதிப்பை பெற்று உயர்வான நிலையை அடையார்கள் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். பிரகதி நயன்தாரா தட்சிணமூர்த்தி கனிஷ்கா Mike Nova George Main Parma, Papa? Okay.
அடுத்து லியா லக்ஷிதா. இங்க பாருமா பாப்பா. இங்க பாருமா. நன்றி சார். அடுத்ததாக அடுத்து ஈவா பினாய். ஈவா பினாய், நேத்ரா. இங்க பாருமா. நிகிதா. இங்க பாருமா. நிகிதா. நிகிதா. இங்க பாருமா. அடுத்து வைஷாலி. அடுத்ததாக சாய் மித்ரா. ஈரோடு மொடாக்குறிச்சி தொகுதி பார்வையாளர், மாநில துணை செயலாளர், தொழிலாளர் அணி திரு கதிர்வேல், கிணத்துக்கடவு பேரூராட்சி மன்ற தலைவர் திரு கோதவாடி ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு K.R. ரத்னசாமி அவர்கள், அகில பாரத மக்கள் கட்சியின் தலைவர் திரு ராமநாதன் ஜி அவர்கள், உரிமையாளர் டாக்டர் முகமது யூசுப் அவர்கள். Big round of applause for the award. With over 3,000 performances and a record-setting dual thematic Bharatanatyam, she showcases extraordinary endurance and artistry. She is a college rank holder and the title holder of Natya Vidya. Classical dancer and BSc Psychology student, has performed over 3,000 stages across styles like Bharatanatyam, Kuchipudi and Mohiniyattam. A world record holder for a dual thematic Bharatanatyam performance and has also earned the prestigious title Natya Vidya. A multi-faceted achiever, she excels both in arts and athletics. அவட திருப்புங்க. With 2 world records and over 3,000 stage performances, shine as a symbol of passion and perseverance. A proud Natya Deepa Award recipient, she enchanted audiences with her divine Aranetram, Sri Vaikundam. Having successfully cleared her CFA foundation, she excels both in art and science. The Nritya Kanta Award celebrates
celebrate Mitra's extraordinary journey, discipline and devotion to dance. Exemplifies grace, discipline and devotion. A world record performer and 4-time district level winner. He has been awarded the Nritya Sharadi title for his spirit and performance. Dedication and excellence. Beginning her journey at 2.5 years, she has performed widely and earned several accolades. Her art reflects grace, discipline and spiritual depth. The Nritya Siddhi title, a dynamic and passionate Bharatanatyam dancer of Tapasyamritam. Beginning her artistic journey at just 5, she has achieved a world record and mesmerized audiences on prestigious stages across India and abroad. Her boundless creativity, grace and devotion to the art form make her a truly exceptional recipient of this honor. Title, a passionate young dancer who began performing at age 3 and has graced over 3,000 stages. She is a holder of 2 world records in dance and has also excelled in art and sports, winning a first prize in basketball. Her dedication and grace make her a truly deserving for her dedication to Bharatanatyam. She earned a place in the International Book of Records for a dramatic presentation of Sri Ramacharita-Manas. In her 13-year journey, she has performed on over 1,000 stages and excelled in academics and sports, including rifle shooting and ball badminton. She has achieved a world record in Sri Ramacharita-Manas with a duration of 2 hours 6 minutes. She also excelled in talent quiz, sports and other art forms with over 2,000 and more performances in 12 years. Recognized as New Talent of the Year, this award fuels her pursuit of dance. A dedicated dancer whose performance reflects a deep connection with the art of dance. She also excels in academics, earning distinctions. The title Nritya Prajna has been honored on Latika. Grace and passion. An eloquent Tamil pechalar and academic achiever. She embodies discipline, humility and creativity. Her dedication and artistry earned her the prestigious title of Nritya Pradeepa. Nritya Suddha title. Ma, tanggalin mo ba, ma? Kami. Veda. Tanggalin mo ba, ma? Kami, par kami. Kami. Papa. Main ke balik, balik. Mam, siapa nih? Mitra Maharashtra. Nritya Mantra. Nilaksha S. Nritya Nakshatra. Ma, papa. Papa ini karena. தொண்டராக தடம் பதித்து மக்களின் மனதில் இடம் பிடித்தவர் திரு ஏர்போர்ட் ராஜேந்திரன். திமுக மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களை நாளைய பொழுது தினசரி நாளிதழின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது நாளைய பொழுது தினசரி நாளிதழின் ஆசிரியர் அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்.
நாளைய பொழுது தினசரி நாளிதழின் ஆசிரியர் அவர்களின் தாயும் தந்தையும் ஒரு நிமிடம் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். விருந்தினர்கள் அனைவரும் சேர்ந்து அவர்கள் இருவருக்கும் பொன்னாடி போட்டி அவர்களை கௌரவிப்பார்கள். நமது நாடுகளின் ஆசிரியர் அவர்களின் தாயும் தந்தையும் கௌரவிக்கும் விதமாக நமது மாநில திமுக உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் கூறி இங்கிருக்கும் அனைவரையும் வரவேற்க உள்ளார். ஹலோ, இனிய காலையில் தொடங்கி உங்களுக்கு மாலையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் உணவு கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். உணவு மிக அருமையாக அற்புதமாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? உணவு நல்லா இருந்தீங்களா? மதிய உணவு மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த நாளைய பொழுதினுடைய குடும்பத்திற்கு நெஞ்சமிருந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் இரண்டாவது முறையாக கலந்து கொண்டு உங்களோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்நிகழ்வில் பங்கேற்று தன்னுடைய பல சிரமமான பணிகளையும் விட்டு வைத்து இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை கொண்டிருக்கிற என்னுடைய ஆர்வியர் ஆசான் ஏர்போர்ட் ராஜேந்திரன் அவர்களே, இந்த நாளைய பொழுதினுடைய ஆசிரியர் அருண் அவர்களே, இணை ஆசிரியர் ஆலிஸ் அவர்களே, அந்தோனி டேனியல் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற அந்தோனி டேனியல் அவர்களே, அதே போல குட்டி என்கின்ற நாசகர்களே நம்முடைய வால்பாறை நகரத்துடைய செயலாளர் வருகையில் வந்து சென்றிருக்கிற அவருக்கும், நம்முடைய மாவட்டத்துடைய தலைவர் கோமுசா ராக்கிமுத் அவர்களே, பொள்ளாச்சி நகரமன்றத்தினுடைய கவுன்சிலராக பணியாற்றி கொண்டு இவர்களெல்லாம் மிகுந்த அறிவுரை வழங்கி கொண்டுடைய சுதா உள்பட மா கார்த்திகேயன், இபி தொழிற்சங்கத்தை சார்ந்தக்கூடிய கிருஷ்ணகாந்த், மணிகண்டன், பரணி, பரமேஸ்வரன், போதவாரியுடைய முன்னாள் தலைவர் உள்பட என்னுடைய நான் சார்ந்தக்கூடிய கொள்ளாடைய தெற்கு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர், அருமை சகோதரர், கிணத்துக்கடவு பேருடைய தலைவராக பணியாற்றி கொள்ளக்கூடிய கதிர்வேல், அதே போல இந்த பரதநாட்டினுடைய ஆசிரியர், நான் அவரை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, ஹரிகரன், ஜோதி ஹரிகரன் அவருக்கும், மேலும் தோழராக கூடிய ராமநாதன்,
சிவசேனா இயக்கத்தினுடைய மாநில துணை தலைவர் அருமை தோழர் ஆனந்த், கேரளாவிலிருந்து வருகிறக்கூடிய கிருஷ்ணாத் அவருடைய தகப்பனாரும் எங்களுடைய அப்பா என்று செல்லமாக அழைக்கக்கூடிய குட்டி என்கிற பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னோடு காலையிலிருந்து இந்நிகழ்வை பங்காற்றக்கூடிய ஒரே நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் பேசி முடிச்சிடறேன், அப்புறம் நம்ம ஜாலியாக பேசிக்கலாம். எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது திருமணமானவங்களாம் தெரியும் மனைவி எப்படி இருப்பாங்கன்னு. ஆனால் காலையிலிருந்து என்னோடு இருந்து மிக பொறுமையாக காலம் வரப்போ சொல்லிட்டு நீ சலிக்காம காலைல நம்ம விரதமாக இருக்க போகிறோம். மதியம் அறுசுவை உணவு என்று சொன்னேன். அதே போல் இன்று மதியம் அறுசுவை உணவோடு மிக அற்புதமாக இருப்பாங்க பல்வேறு இந்த ஆசிரியர் குடும்பத்திற்கு மீண்டும் நெஞ்ச சார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய குழந்தையா சௌமியா உட்பட கார்த்தி, மேலும் என்னுடைய நண்பர் அனைவருக்கும் இனிய மதிநேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். இந்த பரதம் என்பது முன்னொரு காலத்திலே, அதாவது கிமு என்று சொல்லக்கூடிய 100,000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட மிக அற்புதமான கலை. கிமு 200 நூற்றாம் ஆண்டிலே அந்த பரத கலத்தினுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதிய நூல்களின்படி இந்த பரதம் என்பது உலகத்திலேயே மிக அற்புதமாக உலகத்தில் தோன்றிய முதல் கலை என்று சொன்னால் பரதம். அது அந்த கலை என்பது தமிழருடைய பாரம்பரியமிக்க ஒரு கலை அமைப்பு. பரதம் என்பது பாவனை, சொல்லாற்றல், நளினம் உட்பட பல்வேறு உடல் அசைவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு நடனம் என்று சொன்னால் பரதம். அதிலே அந்த பரதத்திலே மகிழ்ச்சியை காட்ட முடியும், இன்பத்தை காட்ட முடியும், துயரத்தை காட்ட முடியும், எதிர்காலத்தை அசைவரோடு காட்டக்கூடிய மிக அற்புதமான ஒரு கலை என்று சொன்னால் பரதம் என்று சொன்னால் அது பிற்காலத்திலே பரத நாட்டியம் என்று ஆக்கப்பட்டது. முன்பு நம்மை ஆண்ட அரசர்களுடைய அரசவையிலே நடனம் என்று சொன்னால் பரதநாட்டியம் மட்டுமே இடம்பெறும். அப்படிப்பட்ட ஒரு நடன கலை பிற்காலத்திலே வரக்கூடிய படையெடுப்புகள், முகலாயர்கள், அதன் பின்பு ஆண்ட வெளிநாட்டினுடைய படையெடுப்புகள், ஆரிய படையெடுப்புகள் உட்பட பல்வேறு படையெடுப்புகள் பின்பாக பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் வரும்போது இந்த நடனக்கலை என்பது தடை செய்யப்பட்டு இருந்தது. அதற்கு பின்பாக 1950க்கு பின்பாக நாட்டிய கலாச்சாரா உட்பட பல்வேறு அமைப்புகள் இந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த எனக்கு நிறைவு ருக்மணி என்று ருக்மணி தேவி என்று சொல்லக்கூடிய கலாச்சாரத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய நடன ஆசிரியர் இந்த கலைக்கு மீண்டும் ஒரு புத்துணர்வு கொடுத்து இந்த கலையை இன்னைக்கு உலகம் முழுவதும் பரப்பிய ஒரு பெருமை நமக்கு இந்திய தேசத்துக்கு உண்டு என்று சொன்னால் மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை நான் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர் அணியின் சார்பாக, இயக்கத்தின் சார்பாக நெஞ்சந்திருந்த வாழ்த்துக்களை செய்கிறேன். உங்களுடைய நடனம் என்பது மிக அற்புதமாக இருக்குது. நானே பார்த்து வியந்து போயிட்டேன். அந்த நளினம், உடல் வாகு, பேச இயக்கத்தில் நெற்றி, புருவம், கண் பார்வை, கை அசைவு எல்லாம் பார்த்தா மிக அற்புதம். அது குறிப்பாக போனால் அந்த நோவான்னு ஒரு பொண்ணு வைக்கிறேன். நோவா எங்க இருக்கு? நோவா சின்ன பாப்பா மிக அற்புதமாக அந்த நடன பாலியத்தை காட்டிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் நன்றாக அமையுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்திய தேசத்திலே 4 தூண்கள் இருக்கின்றது. அதிலே ஒரு தூண் என்பது சொல்லப்படுமானால் பத்திரிகை. பத்திரிகை என்பது இந்திய தேசத்துடைய சுதந்திர இந்தியாவிலே 4 தூணிலே ஒரு தூணாக கருதப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த பத்திரிகை துறையினுடைய வளர்ச்சி என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே, ஆங்கில பத்திரிகைகள் மட்டுமே அச்சாணியாக வெளிவந்த காலத்திலே 1853 தமிழ் ரசம் என்ற ஒரு பத்திரிகை துவங்கப்பட்டது. அதற்கு பின்பாக தான் சுதேசி மற்ற பத்திரிகைகள் 1955க்கு பின்பாக தான் உருவாக்கப்பட்டது. நம்ம இப்ப படிக்கக்கூடிய பத்திரிகை எல்லாம் 1922க்கு பின்புறமாக உருவாக்கப்பட்ட பத்திரிகை. இன்று வளர்ந்த பத்திரிகையை நிகராக நம்முடைய நாளை பொழுது பத்திரிகையுடைய ஆசிரியர் மிக திறம்பட அந்த குழுவை வைத்து மிக நுட்பமான செய்திகளை மிக தெளிவான முறையிலே பதிவிட்டு அச்சிட்டு ஒரு துறை
புதிதாக உருவாக்கப்படும் என்று சொன்னோம் என்றால் மிக இக்கட்டான சூழ்நிலையை இந்த துறையை உருவாக்கி இருக்கின்றார். அதே போல நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தை சார்ந்து செய்திலும் போடுவார். நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டக்கூடிய இடத்திலே இந்த பத்திரிகை இருக்கின்றது என்று சொன்னால் மிகையில்லை. அவருக்கும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த குழுவிற்கும் என்னுடைய நெஞ்சமிருந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2025-26 நோக்கி இந்த அடுத்த கட்ட பயணத்தை நாளை பொழுது செய்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மற்றற்ற மகிழ்ச்சி. சோசியல் மீடியாவில் மிக வளர்ந்த பத்திரிகையோடு நீங்களும் மிக அற்புதமான செய்திகளை பதிவிட்டு வருகின்றீர்கள். அதை நான் நாள்தோறும் பொழுதோறும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய பணி சிறக்கட்டும். எங்களால் முடிந்த உதவிகளை செய்கின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாளை பொழுது தினசரி நாளிதழின் ஆசிரியர் அவர்கள் மேலே இருக்கும் கௌரவ விருந்தினர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கவிருக்கிறார். முதலாவதாக ஏர்போர்ட் ராஜேந்திரன் அவர்கள். அடுத்ததாக தமிழ் செல்வன் சார் அவர்கள். அடுத்ததாக நமது சோழவாடி தலைவர் சத்ரசுவாமி சார் அவர்கள். அடுத்ததாக கிணத்துக்கரை பேரூராட்சி மன்ற தலைவர். அடுத்ததாக ராமமோகன்ஜி ஊட்டி G2 சாக்லேட் ஃபேக்டரி உரிமையாளர் திரு டாக்டர் முகமது யூசுப் அவர்களை கௌரவிக்கிறார். அடுத்ததாக பொள்ளாச்சியில் கவுன்சிலர் திருமதி சுதா கார்த்திகேயன் அவரது கணவர் திரு கார்த்திக் அவர்களை கௌரவிக்க இருக்கிறார். அடுத்ததாக திரு ஏர்போர்ட் ராஜேந்திரன் அவர்களை நமது நாளிதழில் சார்ந்தவும் இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். போற்றுதலுக்குரிய நாளைய பொழுதுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் நிறுவனர் மதிப்புக்குரிய அருண் அவர்களே, இந்த நாளைய பொழுதுடைய துணை ஆசிரியர் ஆலிஸ் அவர்களே, அவருடைய நிறுவனத்தினர் சுகுணா அவர்களே மற்றும் போன வருஷம் புக் வெளியிட்டாரு, இந்த வருஷம் பத்திரிகையாளர் வீடு வீடாக பத்திரிகையாளர் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? உண்மையாக சொன்னேன். இந்த வரவேற்பை முடிச்சுட்டு அதெல்லாம் பேசுவோம். இந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தொழிற்சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தமிழ்ச்செல்வன் அவர்களே, கிணத்துக்கடவு பேராட்சியினுடைய தலைவர் அறிஞர் கதிரேசன் அவர்களே, கோலவாடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் ரத்தன்சாமன் அவர்களே, பாரத் சேனாவுடைய தலைவர் அண்ணன் ராமநாதன் அவர்களே, ஆனந்தன் அவர்களே மற்றும் முகமது யூசுப் அவர்களே, அருமை நண்பர் தொழிற்சங்கத்தினுடைய
மாவட்ட தலைவர் ராக்கிமுத்து அவர்களே, தொழிற்சங்கத்துடைய பொருளாளர் என் அருமை தம்பி கார்த்தியன் அவர்களே மற்றும் சுதா அவர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்களுடைய திண்டுக்கல், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 39 மாவட்டத்தினுடைய தலைமை நிருபர்களே, இங்கே இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நடன கலை குழந்தை செல்வங்களே, ஆவியினுடைய சங்கத்தினுடைய தலைவர் ஆவின் ஆனந்த் அவர்களே மற்றும் எதிர்க்கும் நிர்வாகிகளே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஃபங்க்ஷன் உண்மையாகவே மிக பிரமாண்டமாக நடக்க வேண்டும் என்று 4 மாதத்துக்கு முன்பாகவே அருண் அவர்களும் ஹாரிஸ் அவர்களும் என்னை தொடர்பு கொண்டு இந்த வருடம் அண்ணன் திருச்சி சிவா மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் தலைமையிலே மிக பிரமாண்டமாக நடத்த வேண்டும், நானும் கலந்து கொள்கிறேன் என்று நான் இருக்கும்போது தான் எம்பி எனக்கு சொன்னாங்க. அவரோடு இந்த கொங்குமண்டல பொறுப்பாளர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்களும், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களும், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் எம்பி அவர்களும் வந்து கலந்துக்கணும்னு சொன்னாங்க. ஒரு சின்ன நெருடல், எம்பி எனக்கு மாவட்ட பொறுப்பு போட்டாங்க, அவர் அவசரமான வேலை, அமைச்சருக்கு முக்கியமான மீட்டிங் தவிர்க்க முடியாத மீட்டிங், திருச்சி வேணால் டெல்லியில் அர்ஜென்டாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன் சொல்கிறேன்னா, அவங்கெல்லாம் சொல்கிறத விட எனக்கு தெரியும், நானே இப்போ மன்னிச்சுங்க, ஏன்னா எப்படியாவது எம்பியாவது கூப்பிட்டு வந்துடணும், வர வர அருண் நல்லா வளரணும், அருணுடைய அந்த நியூஸ் பத்திரிகை, வார பத்திரிகை இதெல்லாம் நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும்னா நம்மளாம் சாதாரண ஆள் இல்லை, நம்மளாம் கடைகோடி தொண்டர்களையும் இருப்போம், பெரிய மனிதர்கள் இருப்போம், நம்ம தான் அந்த இதையை கொண்டு போய் சேர்த்தோம். ஏன்னா அவ்வளோ புக்கெல்லாம் போட்டு நடத்தோம்னா ரொம்ப சிரமம். உங்கள் ஒத்துழைப்போடு தான் அருண் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக தேவை. ஏன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் இருந்தால் மட்டும்தான் அவர் எப்பவுமே நல்லா இருக்க முடியும். ரொம்ப சிரமப்படுறார். எந்த பொய் பித்தலாட்டம், தப்பான தகவல்கள் எந்த இதுவே போடாத பத்திரிகை நாளை பொழுது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க அருணும் ஹாரிஸும் மற்றும் நிறுவனத்திலும். 39 மாவட்ட தலைமை நிருபர்களும் அப்படிதான். நானும் பார்த்துருக்கேன் வாட்ஸ்அப்பில். அருமையாக பண்ணுறீங்க. இது நிறைய பெரிய லெவலுக்கு வரப்போறீங்க. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள உங்களை எல்லாம் பெரிய லெவல் அடுத்த மீட்டிங் வந்து வேற ஏதாவது வச்சுக்கலாம். வேற ஏதாவது நல்லா ஒரு பெரிய இடத்துல வச்சு நம்ம எல்லாரும் கலந்துட்டு ஒரு கட்டத்தில் துணை முதலமைச்சரோ ஏதோ மந்திரியோ வர வச்சு பிரமாண்டமாக அடுத்த வருஷம் நல்ல லெவல் செய்யலாம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் 48 பேர் 46 பேருக்கு விருது வழங்கி கௌரவிக்க உள்ளார்கள். அமைச்சர் அவர்கள் வரவில்லாட்டார்களும் மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அனைவரும் சார்பாகவும், அமைச்சர்கள் சார்பாகவும், எம்பிகள் சார்பாகவும், அனைவரும் சார்பாகவும் நாங்கள் வந்து மேடையில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து மற்றும் கட்சி இல்லாமல் அனைத்து கட்சியின் சார்பாகவும் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த வெற்றியுடன் பரிசுகளை கொடுத்து நல்லபடியாக விளையாடிய நடனமாடி முடிஞ்சா இல்லை நடனம் இருக்கா முடிஞ்சான் இல்லை நடனமாடிய அனைத்து பெண்களுக்கும் உற்சாகம் அளிக்கும் வழியிலே ஒரு கட்டத்தில் இவங்க நிருபர் நாளை பொறுத்து வச்சு மேடம் கனிமொழி மேடம் அவர்கள் இதனுடைய
இந்த கலை பண்பாட்டினுடைய எம்பி கனிமொழி அக்கா அவங்க தான் இதுக்கு முழு இது. அவங்க வரும்போது கட்டாயமே இவங்க சார்பிலே உங்களை ஏதாவது ஒரு வழியில் கூப்பிட்டு வந்து அவங்க முன்னாடி விளையாட உங்களை ஏற்பாடு செய்வேன் என்று கூறி, ஏன்னா இந்த அளவுக்கு உங்களை வந்து அவ்வளோ இதாக இருக்காங்க, பார்த்தாலே இந்த குழந்தை விளையாட பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கு. அதனுடைய பெற்றோர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையை சரிப்பட சாதாரண விஷயம் இல்லை. ஓட்டப்பந்தயம் ஓடிடலாம், ஹை ஜம்ப் பண்ணிடலாம், பேட் விளையாடலாம். இது எவ்வளோ சிரமம் தெரியுமா? ஒவ்வொன்றா குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்து அந்த பெண்களுக்கு எவ்வளோ சிரமப்படம் தெரியுமா? அதனால அந்த பெற்றோர்களுக்கும் அந்த பெற்ற அம்மாவங்களுக்கும் மனமார்ந்த இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மீண்டும் நீங்கள் வளர வேண்டும். உங்களுக்கு வளர்வதற்கு எங்கள் சார்பில் என்ன தேவைகள் என்றாலும் அரசு சார்பிலும் சரி, எங்கள் அரசியல் சார்பாக சரி உங்களுக்கு உதவுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெடி 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 ப்ளீஸ் சார். அவங்கள கொஞ்சம் மாற்றி நிற்க வைங்க சார். இங்கே பாருங்கம்மா. ரெடி சார், ப்ளீஸ் சார். ரெடி, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கம்மா. தங்கம் சரிங்க. சொல்கிறேன், நீங்கள் வெளியே வாங்க. எவ்வளோ மூலிமா கட்டாயமாக கூடிய சீக்கிரம் லீவ் டேஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்து இந்த 20 பேருக்கு ரெடி பண்ணி தரேன். சரியா? எப்போ வந்தாலும் நான் ரெடி பண்ணிடுறேன். கட்டாயமாக உங்களுக்கு வந்து எனக்கு போய் பாக்கி அவங்க எப்படியா ரெடி பண்ணி வந்துட்டோம். கண்டிப்பாக அதெல்லாம் வைரலாக சூப்பராக நான் பண்ணித்தரேன். ஓகே, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன். ஓகே. டாக்டர் முகமது யூசுப் கீட்டோ சாக்லேட் தொழிற்சாலை நிறுவனர் ஊட்டி அவர்களுக்கு சிறந்த ஆற்றல் மிக்க மற்றும் புதுமை மிகு தொழிலதிபர் விருது வழங்கப்படுகிறது. சார் சார் ஆமா ஆமா அடுத்ததாக திரு K.R. ரத்தினசாமி முன்னாள் கோதவாடி ஊராட்சி மன்ற தலைவர் கோவை அவர்களுக்கு சிறந்த மேன்மை தங்கிய மக்கள் சேவகர் விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு S. விக்டர் பிரபுராஜ் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர், தேசிய லஞ்ச ஒழிப்பு மாவட்ட துணைத் தலைவர் ஊட்டி அவர்களுக்கு சிறந்த ஆற்றல் மிக்க மக்கள் மற்றும் சமூக சேவகர் விருது வழங்கப்படுகிறது. சார் நீங்க உட்காரணும் சார் ப்ளீஸ்.
அடுத்ததாக திரு கதிர்வே கிணத்துக்கடல் பேரூராட்சி தலைவர் கோவை அவர்களுக்கு சிறந்த ஆற்றல் மிக்க மக்கள் ஆர்வலர் விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு ஆர் அஸ்கர் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய துணை சேர்மன் தூத்துக்குடி சிறந்த மக்கள் சேவகர் விருது வழங்கப்படுகிறது.